ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அதான் முருங்கைக்கீரை குழம்பு வந்து நிறைய பேருக்கு வைக்க தெரியல, அது அந்த பக்கா டேஸ்ட் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கீரை ஒரு மாதிரி செய்யணும். அது முருங்கைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு அலசி எடுத்தாச்சு. அதில் வந்து ஒரு 4 பல்லு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் வந்து கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அண்ட் தென் வெந்தயம், அண்ட் தென் காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 மிளகாய் வந்து குண்டு மிளகாய் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பெருங்காயம், அண்ட் தென் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி தோலோடு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் அது சாப்பிட்றதுக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா நான் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது எதுவும் போடக்கூடாது. ஸோ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை எனக்கு க்ளீன் பண்ணி இலையாக எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு அடுத்த சமயத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா வந்து மசிச்சு வச்சாச்சு. பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் வேகாமல் அது மேலே இருந்தது அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தக்காளி ஒரு 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். ஸோ தக்காளியை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வந்து குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து அந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி, ஆல்ரெடி வந்து மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து காரத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்காக, அதாவது அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி குக் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அது வந்து ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். அது நல்லா வெந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா கலக்கி விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கடைஞ்சி வச்சுருக்கோம் அந்த பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கணும். ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பருப்பு. நல்லா மழிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டு இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும். ஏன்னா புளியோட வாடை, அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை வச்சுக்கலாம். எப்பயுமே முருங்கைக்கீரை சாம்பார் பொறுத்த வரைக்கும் கீரையை அதிகமாக போடக்கூடாது. சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டால் போதும், இல்லை 1 கைப்பிடி அளவு போட்டால் கூட போதும். ஃப்ளேவர் தாங்க நமக்கு பயங்கரமாக இருக்கணும். ஸோ வந்து போட்டுட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜென்டலாக அப்படியே சும்மா லைட்டாக வந்து கலக்கி விடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும் வேகணுன்ற அவசியமே கிடையாது. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 கொதி கொதிச்சா போதும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூடுலேயே அந்த கீரை வந்து வெந்து செம்ம ஃப்ளேவர் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.